ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். அவருடைய பிறப்பின் நற்செய்தி ஆராதனையாக இந்த ஆராதனையை நாம் அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்க இருக்கின்றோம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை உருவாக்கினவரை, உங்களை பூமியிலே நடமாட விட்டவரை, அவர் உங்களை தேடி வந்தவரை நாம் ஆராதிக்க இருக்கின்றோம். இந்த பூலோகத்திலே மனுஷ ரூபம் எடுத்து மனுஷனாக பிறந்து மனுஷன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து மனுஷனுக்குரிய பசி, தாகம், இன்னமாய் துக்கங்கள், சந்தோஷங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் தானே கண்டுகொண்டவராய் இந்த பூலோக வாழ்க்கையை முடித்து பரத்துக்கு போய் மீண்டும் வர இருக்கின்ற அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் புகழ்ந்து பாடி ஆராதனைக்குள் கடந்து செல்ல இருக்கின்றோம். எங்கள் கண்களை மூடி தேவனுக்கு முன்பாக அவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து இந்த ஆராதனையை, ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொண்டவர்களாய் கடந்து செல்ல அவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான நல்ல தகப்பனே, இந்த இரவு வேலையை நம்முடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா அப்பா தகப்பனே, உங்களுடைய பிறப்பின் நற்செய்தியை ஆண்டவரே கேட்க இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, உங்கள் பிறப்பின் ஆண்டவரே தகப்பனே, அப்பா அந்த நற்செய்தியை ஆண்டவரே நாங்கள் கொண்டாட இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ராஜா அப்பா தகப்பனே, அநேகர் ஆண்டவரே தகப்பனே இந்த செய்தியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்முடைய இரத்த கோட்டைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையின் தேவனே, நீங்கள் மகிமைப்படும்படியாக இந்த ஆராதனைக்கு எதிராக இருக்கிற சகல அந்தகார சக்திகளையும் உம்முடைய நாமத்தினாலே கட்டி போட்டு ஆண்டவரே இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே நீங்கள் எங்களோடு இடைப்படும்படியாக உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே தகப்பனே, எல்லா வழியிலும் போதுமானவராய் இருக்கிறேன் என்று சொன்னீங்க ராஜா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே நீங்கள் கூட இடைப்படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே தகப்பனே, அப்பா மியூசிக் செஷன் ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை ஆண்டவரே உங்கள் பலத்தாலே நீங்கள் இடைக்கட்டும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஓ தகப்பனே, உமக்கென்று ஆண்டவரே தகப்பனே தங்களுடைய தாளாந்துகளை கொண்டு வந்து ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே படைக்கிற போது ராஜா, அந்த தாளாந்துகளை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பதனால் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பனே பிள்ளைகள் பாடுகிற போதும் ஆண்டவரே உங்கள் பலத்தாலே இடைக்கட்டி ஆண்டவரே உங்க சமூகத்தினால் மூடி ஆண்டவரே அந்த பாடல்களை ஒவ்வொன்றும் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பக்தி விருத்தியை உண்டு பண்ணத்தக்கதாக ராஜா நீங்கள் ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படியாக உங்களுடைய கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பனே இந்த ஆராதனை முழு பொறுப்பை ஆண்டவரே உங்க கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களால் ஆண்டவரே ஆகாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரே தகப்பனே செய்து முடிக்க வல்லவராய் இருப்பதனால் உங்க பலத்த கரத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பனே என்னென்ன வேதனைகளோடு என்னென்ன துக்கங்களோடு உங்களுடைய பிறப்பை ஆண்டவரே தகப்பனே அப்பா அந்த பிறப்பின் நற்செய்தியை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இல்லங்களிலும் ஆண்டவரே அப்பா தகப்பனே இன்றைய நாளிலே ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்யும்படியாக, ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக, ஒரு வெற்றியை கொடுக்கும்படியாக நீங்கள் வந்த நோக்கம் ஆண்டவரே அந்த இடங்களிலே நிறைவேறும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே, நான் வந்தது என்பதற்காக, அப்பா நான் ரட்சிப்பை காண வேண்டும் என்பதற்காக அப்பா நீங்கள் வந்தீர்களே தகப்பனே, அதே ரட்சிப்பு ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்துக் கொண்டிருக்கின்ற இல்லங்களிலே இந்த ரட்சிப்பு ஆண்டவரே இன்றைய நாளிலே ஆண்டவரே தகப்பனே விதைக்கப்படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னுமாய் ஆண்டவரே தகப்பனே இந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நேர்த்தியாவும் சரியாவும் செய்து முடிக்க உங்க வல்லமையை தாருங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை ஆண்டவரே தகப்பனே முழு பொறுப்பும் ஆண்டவரே உம்முடைய தேவதூதர்களால் சூழ்ந்து கொண்டு ஆண்டவரே ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி ஆண்டவரே அப்பா நீங்கள் மகிமைப்படும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
நாமத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் கேட்டு ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பரம தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து எங்களுடைய பாடகர் குழு பாடிக்கொண்டு இருக்கும்போது அப்படியே தொடர்ந்து நாங்கள் அப்படியே நிகழ்ச்சிகள் கடந்து போக அதன் பிற்பாடு தேவ செய்தியோடு ஆராதனையை நாம் முடித்துக் கொள்வோம். தேவதாமே இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விடுதல் தோறும் இந்த செய்தி வருகிற போது அந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? இந்த மாலை பொழுதிலே இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே டொரண்டோ கிறிஸ்டியன் சர்ச் சார்பிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இப்பொழுது வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த வேளையில் ஒவ்வொருவரும் நாங்கள் ஆண்டவரை உயர்த்தி மகிழ்ச்சியான சந்தோஷமான பொழுதுகளை வந்திருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்களும் சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்தி பாட போகிறோம். ஆண்டவர் பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்க இந்த தேசத்திலே உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தார். அந்த பிறப்பு தினத்தை இன்று நாம் கொண்டாடுகிறோம். மகிழ்ச்சியோட கரங்களை தட்டி பாட போகிறோம். சேர்ந்து பாடுவோமா? Thank you Jesus. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. அங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசையை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. அங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன்
மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரப்பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரப்பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை நீக்கவே பரலோகம் திருக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை நீக்கவே பரலோகம் திருக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. பாவங்கள் போக்குவதற்காக ஆண்டவர் நம் மத்தியிலே வந்தார். அவர் இம்மானுவேல் என்று சொல்கிறார்கள். இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம் வருந்துகிறது. எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? பெத்லகேமிலே பிறந்து பாலகனாய் ஜனித்த அவரை நாம் சேர்ந்து பாடப் போகிறோம். இம்மானுவேல், இம்மானுவேல் என்று சொல்ல போகிறோம். Thank you Jesus. Hallelujah. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. 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 பாலகனாய் ஜெனித்தவர் இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜாவர், தூதர் போற்றும் தேவனவர் இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்தவர், பாலகனாய் ஜெனித்தவர் இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜாவர், தூதர் போற்றும் தேவனவர் இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல், 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 இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. தேவனவர், மகத்துவத்தின் கர்த்தரவர் இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. சமாதான
மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. Emmanuel, 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 என்னோடு இருப்பாரே. Emmanuel, Emmanuel, Emmanuel என்னோடு இருப்பாரே. Thank you, Jesus. Amen. இந்த உலகத்திலே இப்பொழுது எங்கு பார்த்தாலும் உலகம் இயங்க முடியாமல் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம் மத்தியிலே பிறந்திருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம். யெகோவா ராப்பா எனும் நாமமுடைய நம் ஆண்டவர் சுகம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்திலே இந்த ஆண்டிலே இறுதி ஆண்டில் வந்திருக்கிறோம். பிறக்கிற ஆண்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்க வேண்டும். அது சுதந்திரமாக நடமாடக்கூட ஆண்டாக நம் ஆண்டவருடைய நன்மையை காணுகிற ஆண்டாக எங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி பாடுவோமா? யெகோவா ஜீரே, நீர் தேவனா, இனி என்னுள்ள கலக்கவில்லை என்று பாட போகிறோம். Thank you, Jesus. அவர் யெகோவா ராப்பாக இருக்கிறபடியினால் என் நோய்களை சுமந்து கொள்கிறார் என்று பாட போகிறோம். யெகோவா ஜீரே, நீர் தேவனா, யெகோவா ஜீரே, நீர் தேவனா, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. சேர்ந்து பாடுவோமா? யெகோவா ஜீரே, நீர் தேவனா, யெகோவா ஜீரே, நீர் தேவனா, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. எல்லாமே பார்த்துக் கொள்வேன், நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வேன். ஆராதனை, 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 ஓ ஆராதனை, 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 நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வேன், நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வேன். யெகோவா ஜீரே, நீர் தேவனா, யெகோவா ஜீரே, நீர் தேவனா, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. யெகோவா ஜீரே, யெகோவா ஜீரே, நீர் தேவனா, யெகோவா ஜீரே, நீர் தேவனா, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. ஆராதனை, 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 ஓ ஆராதனை, 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 ஆராதனை. நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீர் எந்தன் மருத்துவரே, நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீர் எந்தன்
ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 நீரந்தன் மருத்துவரே நீரந்தன் மருத்துவரே யெகோவா நீரெந்தவனாம் யெகோவா நீரெந்தவனாம் என் தேவைகள் நீர் அறிவீர் என் தேவைகள் நீர் அறிவீர் ஆராதனை 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 என் தேவைகள் நீர் அறிவீர் நீரந்த நல்மேய்ப்பரே என் தேவைகள் நீர் அறிவீர் நீரந்த நல்மேய்ப்பரே யெகோவாயிரே நீரெந்தவனாம் யெகோவாயிரே நீரெந்தவனாம் நீ என்னுள்ளில் கலக்கவில்லை இனி என்னுள்ளில் கலக்கவில்லை யெகோவாயிரே நீரெந்தவனாம் யெகோவாயிரே இனி என்னுள்ளில் கலக்கமில்லை எல்லாமே பார்த்துக் கொள்வீர் நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர் நீர் என்னுள்ளில் கலக்கமில்லை நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர் பிறக்க போற ஆண்டிலே கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்திகளுடன் கூறுகிறோம் யெகோவா ஜீரே அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் யெகோவா ராப்பா அவர் நம்மோடு இருக்கிறார் நமக்கு சுகம் தருகிற தேவனாக இருக்கிறார் யெகோவா ரூபா நமக்கு தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் தொடர்ந்து பாடுவோம் Thank you, Jesus. Hallelujah. வேதம் சொல்லுகிறது வாசல்களை உயருங்கள் அநாதி கதவுகளை திறவுங்கள் மகிமையின் ராஜா வருகிறார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் ஒருவரே அதிசயமானவர் அவர் ஒருவரே ஆலோசனை கர்த்தர் அவர் ஒருவரே சமாதான பிரபு அவர் ஒருவரே நித்திய பிதா அவர் ஒருவரே வல்லமை உள்ள கர்த்தர் The Bible says who is the King of glory who is the Lord God Almighty he is the Lord God Almighty. Oh gates, open up your doors. Oh gates, open up your doors so the King of heaven can come in. Who is this King of glory? He is the Lord God Almighty. நாங்கள் உற்சாகமாக நாங்கள் படிக்க போகிறோம் தலைகளை உயரட்டும் கதவு திறக்கட்டும் மகிமையின் ராஜா வருகிறார் வாசல்களை திறவுங்கள் அநாதி கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா வருகிறார் We worship தலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் I want you to go to that side. I do want to. Oh, sorry, Raja,
We worship you, Father God. The Bible also says, hark the herald angels sing. Glory to the King of Kings. Glory to the newborn King. Joyful all the nations rise. Join the triumph of the skies. Hark the herald angels sing. Glory to the newborn King. The herald angels sing. Glory to the newborn King. Peace on earth and mercy mild. God and sinners reconciled. Joyful all ye nations rise. Join the triumph of the sky. When angelic hosts proclaim Christ is born in Bethlehem. Hark the herald angels sing. Glory to the newborn King. Hark the herald angels sing. Glory to the newborn King. Peace on earth and mercy, love. God and sinners reconciled. Joyful all the nations rise. Join the triumph of the sky. When angelic hosts proclaim Christ is born in Bethlehem. Hark the herald angels sing. Glory to the newborn King. Christ by is heaven adored. Christ the everlasting Lord. Maidens on the golden call. Offspring of the virgin. Building fast the God and sea. In the honest deity. Jesus and land to dwell. Jesus our Emmanuel. Hark the herald angels sing. Glory to the newborn King. Hail the heavenly host of peace. Hail the Son of righteousness.
angels sing, glory to the newborn King. Peace on earth and mercy among God and sinners reconciled. Joyful all nations God, join the child brothers God. With the jolly close proclaim, Christ is born in Bethlehem. Hark the herald angels sing, glory to the newborn King. Hark the herald angels sing, glory to the newborn King. Hark the herald angels sing, glory to the newborn King. Come on, faithful, joyful and triumphant. Oh, we worship you. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, all be faithful, joyful and triumphant. Oh, come to Bethlehem. Come and behold him, for the King of Kings. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Christ the Lord. Be faithful, joyful and triumphant. Oh, come to Bethlehem. Come and behold him, Lord the King of Kings. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Christ the Lord. Oh, come, be faithful, joyful and triumphant. Oh, come to Bethlehem. Come and behold him, for the King of Kings. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Christ the Lord. Oh, come, all be faithful, joyful and triumphant. Oh, come ye to Bethlehem. Come and behold him, for the King of Kings. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Christ the Lord. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Christ the Lord. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Christ the Lord. Oh, come, be faithful, joyful and triumphant. Oh, come ye to Bethlehem.
know that your baby boy would one day walk on water? Did you know that your baby boy would save our sons and daughters? Did you know that your baby boy was come to make you new? This child that you delivered will soon deliver you. Did you know that your baby boy will give sight to a blind man? Did you know that your baby boy will come to strong with his hand? Did you know that your baby boy has walked through your strong? When you kiss your little baby, you kiss the face of God. Did you know? The blind will see, the deaf will hear, the dead will live again. The lame will leap, the dumb will speak, the praises of the Lamb. The blind will see, the deaf will hear, the dead will live again. The lame will leap, the dumb will speak, the praises of the Lamb. Did you know that your baby boy is Lord of all creation? Did you know that your baby boy will one day rule the nations? Did you know that your baby boy is perfect love? The sleeping child you're holding is a great I am. Did you know that your baby boy would one day walk on water? Did you know that your baby boy will save our sons and daughters? Did you know that your baby boy is come to make you new? This child that you delivered will soon deliver you. Did you know that your baby boy will give sight to a blind man? Did you know that your baby boy will calm the storm with his love? Did you know that your baby boy has walked through your stride? When you kiss your little baby, you kiss the face of God. Baby, did you know? The blind will see, the deaf will hear, the dead will live again. The lame will leap, the dumb will speak, the praises of the Lamb. The blind will see, the deaf will hear, the dead will live again. The lame will leap, the dumb will speak, the praises of the Lamb. Did you know that your baby boy is Lord of all creation? Did you know that your baby boy would one day rule the nations? Did you know that your baby boy is left with perfect love? The sleeping child you're holding is a great love. Did you know that your baby boy one day walk on water? Baby, did you know that your baby boy saved our sons and daughters? Did you know that your baby boy has come to make you new? The child that you delivered will soon deliver you. Baby, did you know?
Thank you, Jesus. Hallelujah. இந்த ஆண்டவர் செய்த அதிசயங்கள் அநேகம். இஸ்ரவேலிலே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தும் பொழுது அங்கே மேகத்தூணாக அக்கினி தூணாக அவர் இருந்தார். செங்கடலை இரண்டாக பிளந்து மக்களை மீட்டார். அவர் நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வரவேற்கிறோம். இஸ்ரவேலின் நாதனை புகழ்ந்து பாடாமல் இருக்க முடியுமா? ஆகவே நம் ஆண்டவர் நம்மத்திலே பிறந்திருக்கிறார். அந்த இஸ்ரவேலின் நாதனை நாம் புகழ்ந்து பாட போகிறோம். Thank you, Jesus. நம்ம மத்தியிலே அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேலின் நாதனாய் வாழும் தெய்வம், வழியும் சற்றும் ஜீவனுமாம் தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்தார் தேவ மைந்தன், நித்திய ஜீவனாகி வாழும் தெய்வம். சேர்ந்து பாடுவோம். இஸ்ரவேலின் நாதனாக வாழும் தெய்வம், வழியும் சற்றும் ஜீவனுமாம் தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்தார் தேவ மைந்தன், நித்திய ஜீவனாக வாழும் தெய்வம். அப்பா பிதாவே தெய்வமே, உம்மிரு நாமம் வருகவே, உம்மிரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம்மிரு நாமம் வருகவே, உம்மிரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் தேவ தெய்வம், வழியும் சற்றும் ஜீவனுமாம் தெய்வம், செங்கடலின் நீர் அன்று பாதை வகுத்தீர், பாலைவனத்தில் அன்று மன்னா பொழிந்தீர், கொடுமையிலும் மேகக் குளிராகி, இரவில் அன்பின் தெய்வமாய் சீனாய் மலையின் மேலே நீதியின் கட்டளை எடுத்துரைத்தீர். செங்கடலின் நீர் அன்று பாதை வகுத்தீர், பாலைவனத்தில் அன்று மன்னா பொழிந்தீர், கொடுமையில் மேகக் குளிராகி, இருளில் அன்பின் தீபமாய் சீனாய் மலையின் மேலே நீதியின் கட்டளை எடுத்துரைத்தீர். அப்பா பிதாவே தெய்வமே, உம்மிரு ராஜ்யம் வருகவே, உம்மிரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம்மிரு ராஜ்யம் வருகவே, உம்மிரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் தேவ தெய்வம், வழியும் சற்றும் ஜீவனுமாம் தெய்வம், மனிதனை பூமியில் அவதரித்தீர், எனக்காக ஜீவன் பலி கொடுத்தீர், திருவுடலும் திவ்ய போஜனமாம் உலகத்தின் ஜீவனாம், வழியும் சத்தியமுமானவரே, உம் திருநாமம் வாழ்த்துகிறோம். மனிதனை பூமியில் அவதரித்தீர், எனக்காக
ஜீவன் பலி கொடுத்தி திருவுடலும் திவ்ய போஜனமாம் உலகத்தின் ஜீவனாம் வழியும் சத்தியமுமானவரே உம்மிரு நாமம் வாழ்த்துகிறோம். அப்பா பிதாவே தெய்வமே உம்மிரு ராஜ்யம் வருகவே உம்மிரு சித்தம் பூமியில் என்றென்று நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே உம்மிரு ராஜ்யம் வருகவே உம்மிரு சித்தம் பூமியில் என்றென்று நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாகவாய் ஏக தெய்வம் வழியும் சத்தியம் ஜீவனாம் தெய்வம் நித்தராக பூமியில் பிறந்தார் தேவ பைதன் நித்திய ஜீவனாகி வாழும் தெய்வம் இஸ்ரவேலின் நாதனாகவாய் ஏக தெய்வம் வழியும் சத்தியம் ஜீவனாம் தெய்வம். ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வாழ்த்தினை மீண்டும் நாம் டொரண்டோ கிறிஸ்டியன் சபை சார்பிலே தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக இங்கே பாஸ்டர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Thank you, Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான இந்த இரவு பொழுதிலே அங்கே குடிசன மதிப்பெடுக்க வந்திருந்த வேளையிலே கற்பவதியாம் மரியாள் இடமில்லாதபடி எல்லா சத்திரங்களும் நிறைந்தபடி இருந்த வேளையிலும் அங்கே மாட்டு தொழுவத்திலே ஒரு ஓரத்திலே அவர்கள் வந்து அங்கே இருக்கிறார்கள். இருக்கிற பொழுது எங்களை எல்லாம் மீட்பதற்காக, எங்களை எல்லாம் பாவப்பிடியிலே இருந்து விடுதலை ஆக்குவதற்காக அந்த விடுதலையின் தேவன் பிதாவினுடைய ஒரே குமாரன் மரியாளின் மூத்த மைந்தன் எங்களிடத்திலே வந்த இந்த நாளை நாம் மனமகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் அவர் இந்த பூமிக்கு வந்ததினால் எங்களுக்கு விடுதலை கிடைத்தது இல்லையா? அவர் இந்த பூமியிலே வந்து தன்னைத்தானே ஒப்புக் கொடுக்காவிட்டால் நாம் இந்த விடுதலையை பெற்றிருக்க முடியாது. ஆகவே அந்த மனுஷகுமாரன் இரட்சகராக இந்த பூமிக்கு வந்த நாட்களை நாம் அனைவருமே சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் காலங்கள் எல்லாருக்கும் தடையாக இருக்கிற போதும் அந்த மாறாத தேவனை நாம் ஆராதிக்கிறதுக்கு தடைகள் வரலாம். ஆனாலும் அவர் எங்களை அழைக்கிற தேவனாயிருக்கிறார், அணைக்கிற தேவனாயிருப்பதனால் நாம் இந்த ஜூம் மூலமாக, இந்த பேஸ்புக் மூலமாக என்னென்ன டெக்னாலஜியோ அது எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்துகின்ற ஒரு காலமாய் இருக்கிறது. கர்த்தர் அதற்கான வழிகளை திறந்திருக்கின்றார். வழிகள் அடைபடலாம், ஆனால்
இந்த வழியை திறந்து விட்டிருக்கின்றார். அநேகர் இந்த பேஸ்புக் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீடுகள் தோறும் இந்த செய்தியும் இந்த பாடல்களும் உங்கள் வீடுகள் தோறும் வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இந்த வீடுகளிலே நீங்கள் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் என்னென்ன வேண்டுதலோடு இருக்கிறீர்களோ அந்த வேண்டுதலை அவரிடத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானால் அவர் இன்று விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் என்னிடத்தில் வருவோரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி அவர் அரவணைக்கின்றது. ஆகவே நாங்கள் அநேக காரியங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம். ஆனாலும் உலகம் முழுவதுமே அவருடைய இந்த பிறந்த நாளை மாத்திரம், இயேசுவின் பிறந்த நாளை மாத்திரம் உலகம் முழுவதுமே கொண்டாடுகின்ற ஒரு நாளாயிருக்கிறது இல்லையா? நான் கடந்த வாரம் சொன்னேன், முதல் தரிசனமானது மேய்ப்பர்களுக்கு. அந்த மேய்ப்பர்கள் அங்கே வந்து அவரை தரிசித்தார்கள். அதன் பிற்பாடு அங்கே சாஸ்திரிகளுக்கு அவர் வெளிப்படுகிறார். நட்சத்திரம் மூலமாய் வழிகாட்டுகின்றார். எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் அந்த சாஸ்திரிகள் இருக்கிற போதும் அந்த சாஸ்திரிகள் நாட்கணக்காய் வருடக்கணக்காய் கடந்து வருகிறார்கள். அந்த வருடக்கணக்காய் கடந்து வந்து அந்த இயேசு கிறிஸ்துவை பொழுது கொள்ளுகிறார்கள். வருடக்கணக்காய் என்று சொல்லுகிற போது நீங்கள் ஆச்சரியப்படலாம். அவர்கள் ஏரோதின் அரசவையிட வந்து அங்கே சொன்ன போது ஏரோது அந்த நாட்களை கணிக்கிறார். 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொலை செய்ய சொல்லி சொல்லுகிறார். 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய சொல்லி அங்கே கட்டளை போடப்படுகிறது என்றால் அந்த 2 வருடங்கள் அவர்களுக்கு சென்றிருக்கின்றது, அவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்கு. ஆகவே மனுஷகுமாரன் இந்த பூலோகத்திற்கு வந்தார், எங்களை ரட்சிப்பதற்கென்று வந்தார். அங்கே நீங்கள் பார்ப்பீர்களானால் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் எடுப்பீர்களானால் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாருங்கள், எங்களுடைய வீடுகளிலே ஒரு குமாரன் பிறந்திருந்தால் எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு என்றால் எவ்வளவு சந்தோஷமாக அங்கே கற்கண்டு சாக்லேட்டுகள் ஸ்வீட்டுகள் எல்லாம் கொடுத்து எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அதே போல ஏசாயா சொல்லுகிற போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எங்களுக்காக, எங்களை மீட்பதற்காக ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. உங்களுடைய ரட்சிப்பு, உங்களை ரட்சிப்பதற்கு என்று அந்த கர்த்தத்துவத்தை அவர் தன் தோள் மேலே வைத்துக் கொண்டு இருக்கின்றார். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிற தேவன். அவருடைய நாமம் அதிசயமான நாமமாய் இருக்கிறது.
ஏனென்றால் அவர் ரட்சிப்பின் தேவனாய் இருப்பதனால் அவருடைய நாமம் அதிசய நாமமாயிருக்கிறது. ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர். எத்தனை பேருக்கு ஆலோசனை சொல்லுவார்கள், ஆனாலும் இவருடைய ஆலோசனையின்படி நீங்கள் நடப்பீர்களானால் உங்களுக்கு வெற்றியும் ஜெயமும் உள்ள ஒரு வாழ்க்கையை அவர் கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். வல்லமை உள்ள தேவன். வல்லமை உள்ள தேவன். வல்லமை உள்ள தேவன். காற்றையும் கடலையும் அடக்கிற தேவன். காற்றையும் கடலையும் அதட்டின தேவன். சொன்னால் நிற்கின்ற தேவன். அவர் சொன்னால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன். வல்லமை உள்ள தேவன். நித்திய பிதா. அவர் நித்தியமாய் இருக்கிற தேவன். நித்தியமாய் இருக்கிற தேவன். உலக தோற்றத்துக்கு முதல் இருந்த தேவன். இந்த உலகத்திலே இருக்கின்ற போது இருந்த தேவன். வரப்போகின்ற தேவன். நித்திய தேவனாய் இருக்கிறார். சமாதான பிரபு எனப்படும். சமாதானத்தின் தேவன். அந்த சமாதான பிரபுவாய் இருக்கின்றார். அதனால்தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருந்த பிரிவினையை அவர் நிவர்த்தி செய்கின்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பின் மூலமாய் இங்கே பூலோகத்துக்கு வந்து அந்த சமாதானம் இல்லாத இருந்த எங்களை அந்த சமாதானத்தின் பிளவை உண்டு பண்ணியிருக்கின்ற அந்த சுவரை தகர்க்கின்றவராய் இருந்திருக்கிறார். ஆகவே பாருங்கள், எங்களுக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எங்களுக்கு கொடுக்கப்பட்டார். அவருடைய கர்த்தத்துவம் அவர் தோள் மேலே உள்ளது. அவர் அதிசயமான தேவன். அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ளவர், இன்னுமாய் நித்தியமானவர், சமாதானத்தின் பிரபுவாய். இந்த சமாதான பிரபுவை நீங்கள் வேண்டுகிற போது அவர் உங்களுக்கு சமாதானத்தை தர வல்லவராயிருக்கிறார். இன்றைய நாளில் நீங்கள் மனக்குழப்பங்களோடு இருக்கிறீங்களா? பிரச்சனைகளோடு இருக்கிறீங்களா? வீட்டிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறதா? அவரிடத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானால் அந்த சமாதான பிரபு இன்று உங்கள் வீட்டுக்கு சமாதானத்தை தர வல்லவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரிடத்திலே எங்களை எங்களால் முடியாமல் இருக்கிறது, எங்களால் இயலாமல் இருக்கிறது, இயேசுவே நீர் இந்த பாரத்தை பொருட்படுத்திக் கொள்ளும் என்று அவரிடத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானால், ஏனென்றால் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கிறது. அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்ட வல்லவராயிருக்கிறார். அதிசயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் சமாதானத்தின் பிரபுவாயிருக்கிறார். ஆகவே அந்த நாள் இந்த நாளாயிருக்கிறது. நீங்கள் மத்தேயு 1 அதிகாரம் 21வது வசனத்தை எடுப்பீர்களானால், அவருக்கு அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு ஜேசு என்று பெயரிடுவாய் ஆக என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஜேசு என்பது அங்கே இரட்சகர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அங்கே கிரேக்க மொழியிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் யோசுவா என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து என்பது அபிஷேகம் செய்யப்பட்டவராய் இருக்கிறார். அங்கே எபிரேய பாஷையிலே மேசியா என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து இரட்சகராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனால் கொடுக்கப்பட்ட பெயராக இருக்கிறது. ஆகவே இயேசு என்ற பேரடுவாயாக என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கே அவர் என்ன செய்கிறார் என்றால், தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே இன்றைய நாளிலும் அந்த இயேசு கிறிஸ்து என்ற அந்த நாமத்தை நீங்கள் உச்சரிப்பீர்களானால், அவர் தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை தீர்த்து
அவர் ரட்சிப்பை காட்டுவார். அந்த ரட்சிப்பு நிரந்தரமான ரட்சிப்பா இருக்கிறது. அங்கே யாக்கோப்பு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான் என்று சொல்லி அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார் என்று மத்தேயு 1 அதிகாரத்திலே 16வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. அதே போல 1 கொரிந்தியர் 31 வசனம் சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானவராய் இருக்கிறார். அவர் ஞானம் உள்ளவராய் இருக்கிறார். அவரே எங்களுக்கு நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தமும் மீட்பும் ஆனவராய் இருக்கிறார். எங்களை மீட்கின்றவராய் இருக்கிறார். ஏனென்றால் ஏன்? அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்தவர்களாய் இருந்த போதும் அவர் எங்களுக்காய் இந்த பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து அவர் பரிசுத்தத்தோடு எங்களை அனைவருக்கிறவராய் இருக்கிறார். அதனாலே நாங்கள் மீட்பை பெற வேண்டுமானால், ரட்சிப்பை பெற வேண்டுமானால் அவரிடத்திலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். என்றால் அவர் கர்த்தத்துவம் அவர் தோள் மீதே இருக்கிறது. அவர் சமாதானத்தின் பிரபு, ரட்சிப்பின் தேவன். ஆகவே அவரிடத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற போது அவர் உங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு ஆலோசனை ஏதாவது தேவையா இருக்குமா இருந்தால் அவரிடத்திலே போய் கேட்கலாம். ஏனென்றால் அவர் ஆலோசனையின் தேவன். மனிதர்கள் சொல்லுவார்கள் ஆலோசனைகள், ஆனால் அது ஒரு நேரத்திலே அது தீங்கிலே கொண்டு வந்துவிடும். ஏனப்பா இப்படி பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அதை செய்யப்பா, இப்படி செய்ய, அதை செய்ய, அந்த காசு வரும், இந்த வழியை திறந்தா இந்த பாதையில போனீங்கன்னா அங்கே போய் சேரலாம். இப்படி எல்லாம் ஆலோசனைகள் வரும். ஆனா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும். அதன் பிற்பாடு அது மிகப்பெரிய பிரச்சனையிலே கொண்டே விடும். இப்பொழுது இந்த கவர்மெண்ட் கூட காசு 2000 ரூபாய் கொடுத்தார்கள், அந்த லோனுகள் இந்த லோனுகள் எல்லாம் கொடுத்தார்கள். எல்லாவற்றுக்கும் போய் அதை எடுங்க இது எடுங்க எல்லாருமே அப்ளை பண்ணி அதுகளை எல்லாம் அரசாங்கம் தருகின்ற அந்த எல்லா பெனிஃபிட்ஸையும் நாங்கள் எடுத்தோம். ஆனால் கர்த்தர் தருகின்ற ஆலோசனை எங்களுக்கு எப்போதும் அவர் ஆலோசனையின் தேவனாய் இருப்பதனால் அந்த ஆலோசனையிலே நாங்கள் நடப்போமானால் அந்த ஆலோசனையிலே நடக்கிற போது எங்களுக்கு ரட்சிப்பையும் அந்த விடுதலையையும் தர உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அவர் இந்த பூலோகத்துக்கு வந்ததன் நோக்கம் என்ன என்றால், நீங்கள் பார்ப்பீர்களானால் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். ஓ, பாவிகளை ரட்சிக்காது, நம்ம இல்லை. ஏனென்றால் நான் பாவம் செய்ய இல்லை, நான் நல்லதை செய்யறேன். ஆகவே பாவிகளை ரட்சிக்கத்தான் அவர் வந்திருக்கிறார். ஆகவே எனக்கு தேவையில்லை என்று நீங்க சொல்லலாம், இல்லையா? பாவம் இல்லை என்று நீங்க சொல்லுவீர்களானால் நீங்கள் பொய்யர்களாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நாங்கள் பாவத்திலே கருத்தரிக்கப்பட்டு பாவத்திலே நாங்கள் பிறந்து பாவத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவம் செய்யாதவன் ஒருவருமே இல்லை. என்றால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் மாத்திரமே பரிசுத்தர். மற்ற எல்லாருமே பாவம் செய்தவர்கள், பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் அவர் எங்களை ரட்சிப்பதற்காக இந்த பூலோகத்துக்கு வந்தார். ஆகவே நீங்கள் யாராவது ஓ பாவிகளை ரட்சிக்கவே வந்தார் என்று சொன்னாரா என்றால் எங்களை ரட்சிக்கத்தான் வந்தார். என்னை ரட்சிக்க வந்தார், உங்களை ரட்சிக்க வந்தார், பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிக்க வந்தார். ஏனென்றால் தன் பாதையிலே கொண்டு போய் உங்களை உயர்த்த வேண்டும் என்று அவர் ரட்சிக்க வந்தார். என்றால் அவர் பரிசுத்தர், அவர் பாவம் இல்லாதவர். எங்களுடைய ஜென்ம பாவம், சுபாவ பாவம் எல்லாம் எங்களை சேர்ந்து கொண்டு நாம்
எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதையிலும் தடைக்கற்களாய் நிற்கின்ற போது அவர் எங்களுக்கு படிக்கற்களாய் வந்து நிற்கின்றார். அவர் கிருபையிலே நீங்கள் பலப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது, நீ இயேசு கிறிஸ்துவில் உள்ள கிருபையிலே பலப்படு. ஏனென்றால் அவர் எங்களை ரட்சிக்க வந்தார். அந்த ரட்சிப்பு எவ்வாறு வருமானால், நாம் விசுவாசிக்கிற போது அந்த ரட்சிப்பு வரும். அந்த விசுவாசம் எப்படி வரும் என்றால், அந்த கிருபையினால் விசுவாசம் வரும். ஆகவே உங்களுக்கு அந்த ரட்சிப்பை காட்பதற்காக நீங்கள் கிருபையிலே அவர்களே பலப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அவரிடத்திலே வந்து நீங்கள் அவரிடத்திலே ஆலோசனைகளை பெற்று அவரிடத்திலே சமாதான பிரபுவினிடத்திலே சமாதானத்தோடு நீங்கள் கடந்து செல்ல வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானால் பாவ அறிக்கை பண்ணுங்கள். பாவ அறிக்கை பண்ணி அதிலே இருந்து நீங்கள் விடுதலை பெற்று ரட்சிப்பை கண்டு கிருபையினாலே நீங்கள் சத்தியத்தை அறிந்து கிருபையின் மூலமாய் அவரோடு நீங்கள் நெருங்குகிற போது அந்த தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்குள் நீங்கள் செல்லக்கூடிய வழியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். அங்கே வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக் கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாய் சகித்திருக்கிறார். எவ்வாறு? தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக் கொள்வதற்கு சகலத்தையும் அவர் நிமித்தமாய் அவர் சகித்துக் கொண்டு அந்த சிலுவையிலே சுமந்தார். என்றால் எங்களை விடுதலையாக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சியோடு வந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார். நாம் எத்தனை பேர் அதற்கு பாத்திரவான்களாயிருக்கிறோம்? எத்தனை பேர் நாங்கள் பாத்திரவான்களாயிருக்கிறோம்? அங்கே கிருபையோடு அவர் நிற்கின்றார். கிருபையோடு அவர் எங்களை வந்து அணைக்கிறார். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரிடத்திலே நாம் சரண்டராக வேண்டும். அந்த கிருபை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொன்னது பிரகாரமாய் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோட அன்போடும் எல்லாவிடத்திலும் நீங்கள் ஆரோக்கியமான வசனங்களையும் கேட்டு அதன்படி நீங்கள் நடப்பீர்களானால் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் சமாதானத்தோடு கடந்து செல்லக்கூடியதாக இருக்கும். பிரச்சனை உண்டு மனுஷனுக்கு. இந்த பூலோகத்திலே வாழும் நாட்கள் எல்லாமே பிரச்சனை உண்டு. ஆனால் பிரச்சனைக்கு விடுதலை தரக்கூடியவர் ஒரே ஒருவர் மாத்திரம். ஒரே ஒருவர் மாத்திரம். யாரும் பிரச்சனை இல்லை என்று சொல்ல முடியுமா? நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யாராவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை இல்லை என்று நீங்க சொல்லக்கூடியதா இருக்குமா? இந்த பூலோகத்திலே வாழும் நாட்கள் எல்லாம் எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். நான் உங்களை அந்த ஜெயத்தை காண்பிக்கவே வந்தேன். அந்த ஜெயத்தை நீங்கள் பெற வேண்டுமானால், அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமானால், பரலோகத்தை விட்டு வந்த தேவனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பரலோகத்தை விட்டு வந்து இறங்கின அந்த தேவனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த தேவன் எங்களை தன்னுடைய பாதையிலே கொண்டு போக வல்லவராயிருக்கிறார். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் அவரிடத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். அவர் மீட்பதற்காக அந்த சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்தார். நாம் அவருடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஒப்புக் கொடுக்கிற போது அவர் எங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தத்துவம் உள்ளவராயிருக்கிறார். அவர் தோள் மீதே வைத்திருக்கின்றார். அதிசயமானவராயிருக்கிறார். அவர் எல்லா அதிசயங்களையும் செய்த வல்லவராயிருக்கிறார். ஆலோசனை கர்த்தராயிருக்கிறார். உங்களுக்கு ஆலோசனை தேவையா?
அவரிடத்திலே வாருங்கள். அதிசயங்கள், உங்களுடைய வியாதியிலே அற்புதங்களை காண வேண்டுமா? அவரிடத்தில் வாருங்கள். வல்லமையாய் உங்களை வழிநடத்த ஒருவர் இருக்கிறாரா? யார் என்றால் அவரிடத்திலே வாருங்கள். ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வல்லமை உள்ளதாய் இருந்திருக்கிறது. அந்த நித்தியமான தேவனை நீங்கள் அண்டிக் கொள்ள வேண்டுமா? அந்த நித்தியமான அந்த நித்தியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அவரிடத்திலே வாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீர்களா? அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் தர வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வந்ததே எங்களை தன் பக்கம் சேர்த்துக் கொள்வதற்காக, தன் பக்கம் உங்களை ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்வதற்காக. என்றால் நாம் பாவத்திலே பிறந்து, பாவத்திலே வாழ்ந்து, பாவத்திலே கெட்டு அழிந்து போகாதபடி தேவனங்களை நியமித்திருக்கின்றார் இந்த நாட்களை. அதனால்தான் அந்த பரலோக ராஜ்யத்தை விட்டு இறங்கி இந்த பூலோகத்திற்கு வந்து 33 வருட பெண்கள் இந்த பூலோக வாழ்க்கையிலே அவர் மனிதனாக வாழ்ந்தார், தெய்வமாக வாழ்ந்தார், பசியோடு இருந்தார், தாகத்தோடு இருந்தார், இன்னுமாய் துக்கத்தோடு இருந்தார், சந்தோஷத்தோடு இருந்தார். என்றால் மனிதனுக்கு இவையெல்லாம் நியமிக்கப்பட்டதா இருப்பதனால் அவரும் இதை செய்து காட்டினார், எல்லாவற்றையும் அனுபவித்தார். அங்கே கடைசி பரியந்தம், மரண பரியந்தம் வரையும் அவர் எங்களை நேசித்தவராய் இருந்தார். அதனால்தான் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மாத்திரம், ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. அந்த சமாதான பிரபு உங்களுக்கு சொல்லுவது, நீங்கள் அன்போடு கடந்து செல்லுங்கள், அவருடைய சமூகத்திலே சமாதானம் நிலவரமாயிருக்கும். இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு தருகின்ற வாக்கு தத்தம், ஒருவரை ஒருவர் அன்போடு முத்தம் செய்யுங்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளே, என் பிரியமான சகோதரர்களே, உங்களுக்கு யாரோடு கசப்பு இருக்கோ இன்று நீங்கள் அவர்களோடு உறவாடி கொள்ளுங்கள். யாரோடு பிரிவினை இருக்கிறதோ அவர்களோடு நீங்கள் ஒப்புரவாடி கொள்ளுங்கள். ஏனென்றால் வருகையின் நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வருகையின் நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்கள் காதுகளுக்கு கேட்கின்ற செய்திகள் எல்லாமே துக்க செய்திகளாக இருக்கிறது, சோக செய்திகளாக இருக்கிறது. மனமகிழ்ச்சியை கொடுக்கிற செய்திகள் ஏதாவது வருகிறதா? இல்லையே. எல்லாமே சோர்வுகளை உண்டு பண்ணுகிற செய்திகள். ஆனாலும் நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போமானால், அவர் எங்களை நேசித்தது போல நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோமானால், அந்த அன்பின் நிலைத்திருக்கும், அந்த அன்பிலே நாம் நிலைத்திருப்போமானால், அவர் செய்த எங்களுக்கு காட்டின, அவர் வந்த காரியத்தை அவர் கண்டு சந்தோஷப்படுவார். எங்கள் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாய் அந்த பரலோக ராஜ்யத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தார். இந்த பூலோகத்திலே தன்னுடைய காரியங்களை எல்லாம் செய்து அந்த பரலோகத்துக்கு போனவர் மீண்டும் வரப்போகிறார். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க வேண்டுமானால் அவர் சொன்னதின்படி ஒருவர் அன்பு செய்யுங்கள். ஒருவர் அன்பு செய்வீர்களானால் சமாதான பிரபு உங்களோடு இருப்பார். சமாதானத்துக்கு அதிபதி உங்களோடு கூட இருப்பார். சமாதான பிரபை நீங்கள் இன்றைய நாளிலே நீங்கள் பெற்றுக்கொண்டு அவரை நேசித்து அவர் வழியிலே நடப்பீர்களானால் வெற்றியும் ஏமம் உங்கள் கையிலே உள்ளதா இருக்கிறது. அவருடைய பிறப்பின் நற்செய்தியை நீங்கள் கேட்டீர்கள். இதை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிப்பீர்களானால், ஒருவர் அன்பு செய்வீர்களானால் தேவன் உங்களுக்கு உதவி. தேவன் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக. ஆகவே நீங்கள் அந்த தேவனை நீங்கள் கர்த்தத்துவ அவர் தோளின் மீது உள்ளது. அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ளவர், நித்திய பிதா, சமாதான பிரபு, எவ்வளவு காரியங்களையும் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். அவரை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் பாதையிலே நீங்கள் நடக்க வேண்டுமானால் அவர் மிச்ச காரியங்களை பார்த்துக் கொள்வார். அவரிடத்திலே ஒப்புக் கொடுத்து நீங்கள் கடந்து செல்லலாம். நாம் ஒரு பாடலை பாடி நாங்கள் ஆராதனையின் ஆசீர்வாதத்தோடு முடித்துக் கொள்ளலாம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நாம் உயிர் வாழ்கின்றோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நாம் உயிர் வாழ்கின்றோம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, சொல்லுவோம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நாம் உயிர் வாழ்கின்றோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நாம் உயிர் வாழ்கின்றோம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, சொல்லுவோம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர்
அறியப்பட்ட கற்களாய் ஆண்டவரே, ஓ நாங்கள் நின்றவர்களும் ராஜா, எங்கள் மீது இரக்கம் பாராட்டினவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஓ எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் Unto ராஜா. us a child is born, unto us a son is given. His name is Wonderful, Counselor, Almighty God, Prince of Peace, Everlasting Father, Almighty எங்களுக்கு உதவி செய்வீர் என்று ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களை காத்துக் கொள்வீர்கள் என்று ராஜா, எங்களை ஆண்டவரே உயர்த்துவீர்கள் என்று ராஜா நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா உங்களிடத்திலே நாங்கள் சரண்டர் ஆகிறோம் ராஜா. ஓ தகப்பனே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே, உன்னதமானவரே தகப்பனே. அப்பா நாங்கள் தூக்கி எறியப்பட்டவர்களாய் ஆண்டவரே, அப்பா உறவுகளினால் மனிதர்களினால் ஆண்டவரே தகப்பனே, எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களாய் ஆண்டவரே, யாரும் இல்லாதவர்களாய் ஆண்டவரே, நிற்கதி இல்லாதவர்களாய் ராஜா நாங்கள் நின்ற வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே, அப்பா எங்கள் மீது இரக்கம் கொண்டு தகப்பனே, எங்கள் மீது அன்பு கொண்டு ராஜா. ஓ தகப்பனே, அந்த பரலோக ராஜ்யத்தை விட்டுவிட்டு, அந்த பரலோக ஆண்டவரே தகப்பனே சந்தோஷத்தை விட்டுவிட்டு, அப்பா நீங்கள் ஆண்டவரே இந்த பூலோகத்துக்கு வந்தீங்களே ராஜா, எங்களை ஆண்டவரே தகப்பனே மீண்டும் பொருளாய் வந்தவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மீட்டெடுக்க வந்தவரே ராஜா, உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் ஆண்டவரே தகப்பனே, எல்லா வேளையிலும் நீங்கள் போதுமானவராய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே சொல்ல முடியாத துக்கங்களோடு கடந்து செல்லுகிறோம், சொல்ல முடியாத வியாதிகளோடு கடந்து செல்லுகிறோம். அப்பா தகப்பனே, பண பிரச்சனைகளோடு கடந்து செல்லுகிறோம், பிள்ளைகளினால் பிரச்சனைகள் ராஜா. ஓ தகப்பனே, அந்த பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை ஆண்டவரே உம்முடைய பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே தகப்பனே, பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே வாழ்க்கையிலே ஆண்டவரே தகப்பனே நல்ல துணைகளை ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே கிடைக்கவில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இன்று ஆண்டவரே தகப்பனே வெளிச்சமாய் வந்தவரே, நீங்கள் வெளிச்சமாய் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக, அப்பா இருளை நீக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த மக்களுக்கு ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே மனமகிழ்ச்சியின் நாட்களை நீங்கள் கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே தகப்பனே, வீடுகளிலே ஆண்டவரே தகப்பனே சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவரே நிலவரமாய் தங்கட்டும் ராஜா. இம்மட்டுமாய் ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே எல்லா காரியங்களும் ஆண்டவரே, எல்லா அந்தகார சக்திகளும் ஆண்டவரே இன்று நீங்கி போகும்படியாக கட்டளையிடுகிறோம். காத்துக் கொள்ளுங்கள், வழி நடத்துங்கள், ஆசீர்வதியுங்கள் ராஜா. கர்த்தாவே தகப்பனே, எல்லா கட்டுக்களும் ஆண்டவரே அகன்று போகட்டும் ராஜா. இன்றைய நாளிலே ஆண்டவரே அந்த கட்டுக்கள் ஒவ்வொன்றும் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. நீங்கள் கிருபை செய்யும்படியாக எங்களை மீட்க வந்தவரே உங்களிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. காத்துக் கொள்ளுங்கள், வழி நடத்துங்கள், ஆசீர்வதியுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிரம தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் ஒருமித்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் மக்கியமும் சதா காலமும் உங்கள் ஒருவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ்.
உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். சட்டங்கள் தெரியும், ஆகவே வீடுகளிலே இருந்து கொண்டு தொலைபேசி மூலமாய் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள், அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள். இதை உங்களை ஆசீர்வதிப்பாராக.